வணக்கம் வியூவர்ஸ். அது மே 30, 1992 சிதம்பரம் அண்ணாமலை நகர் டென்டல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசை பகுதி ஒரே கும்மிருட்டா இருந்துச்சு. அங்கிருந்த 1-2 ஸ்ட்ரீட் லைட்ஸும் அசந்து போய் ஆஃப் ஆயிருந்துச்சு. நேரம் அப்ப விடியற்காலை ஒரு 3 மணி இருக்கும். திடீர்னு அந்த கும்மிருட்டை கிழிக்கிற மாதிரி அங்க வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சம் அந்த குடிசை பகுதிகளில் ஒவ்வொரு தெருவா ரொம்பவே வேகமா போக ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சத்துக்கு காரணம் அங்க வேகமா வந்துட்டு இருந்த ஜீப் தான். இப்ப இந்த ஜீப்புடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய குடிசையில அசந்து தூங்கிட்டு இருந்த பத்மினிக்கு தூக்கம் களைய ஆரம்பிக்குது. அந்த ஜீப்புடைய சத்தம் இனிமே அதிகமாயிட்டே வந்து பத்மினியுடைய வீட்டுக்கிட்ட வந்ததுமே அந்த சத்தம் நின்னு போயிருச்சு. தூக்க கலக்கத்தில் இருந்த பத்மினிக்கு இந்த நேரத்துல யார் நம்ம வீட்டு முன்னாடி வந்து ஜீப்பை நிறுத்துறது, யாராவது தன்னுடைய ஹஸ்பண்டை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டே பக்கத்துல தூங்கிட்டு இருந்த தன்னுடைய கணவர் நந்தகோபாலை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்மினி, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டே புரண்டு படுத்த நந்தகோபாலை புடிச்சு உழுக்குன பத்மினி, யாரோ வண்டியில வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது, போய் யாரு அப்படின்னு பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல யாரு வரப்போறா, வெடிஞ்சதும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நந்தகோபாலுக்கு யாரோ வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இப்ப தூக்கம் களைஞ்சு போன நந்தகோபால் யாரு அப்படின்னு கேட்டுட்டே கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கதவை திறந்த உடனே வீட்டுக்குள்ள வேகமா வந்த 2 பேர், ஏண்டா திருட்டு நாயே, உனக்கு தூக்கம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டே இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறாங்க. எஸ், அங்க வந்தது திருடுங்க கிடையாது, அண்ணாமலை நகருடைய போலீஸ் ஆபீசர்ஸ். இப்ப நந்தகோபாலை ஏத்திட்டு ஜீப் தூரமா போக போக வெளிச்சம் குறைஞ்சு திரும்பவுமே கும்மிருட்டா மாற ஆரம்பிச்சது. அந்த ஏரியா மட்டும் இல்ல, பத்மினியுடைய வாழ்க்கையும் தான். இந்த ராத்திரியில தொடங்கின பத்மினியுடைய கஷ்டம் அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்கள புரட்டி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் கட்சிகள், தன்னார்வ அமைப்புகள் அப்படின்னு பலருமே பத்மினிக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, போராட ஆரம்பிச்சாங்க. பத்திரிகைகள்ல பத்மினியை பத்தியே பல பக்கங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி போராட்டம் பண்ண வேண்டிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுற அத்தனை கேள்விகளுக்குமான பதிலையும் வாழ்க்கையில யாருக்குமே நடக்க கூடாத ஆனா இந்த கேஸ்ல நடந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கிரைம் த்ரில்லர் பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா ராஜேஷ்குமார் அவர்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரைம் நாவலுக்கு பெயர் போன ஒருத்தர். கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல 1500க்கும் மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்படி இவர் எழுதின ஒரு புக் தான் வெள்ளை நிறத்தில் ஒரு வானவில். கேட்க பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட உங்களை அந்த கிரைம் சீனுக்கே கூட்டிட்டு போயிடும். இந்த புக் ஆடியோ ஃபார்மேட்ல குக் எஃப்எம்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி கேட்கணும் அப்படிங்கிறவங்க இதை கேட்டு பாருங்க. குக் எஃப்எம்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் பல கேட்டகரிஸ்ல இருக்கு. ஆல்சோ குக் எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ குக் எஃப்எம் ஆப்பை ட்ரை பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். பிகாஸ் இதுல இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாத்தையுமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ 7 நாட்களுக்கு நீங்க ஃப்ரீயாவே கேட்கலாம். உள்ள போகும் பொழுது மட்டும் உங்களுக்கு 2 ரூபா பிடிப்பாங்க. அகைன் அப்பவே அது ரிட்டர்ன் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல நீங்க பிரீமியம் கண்டென்ட் எல்லாமே கேட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். குக் எஃப்எம் இந்த ஆஃபரை எப்ப ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. சோ சீக்கிரமா ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. நந்தகோபால போலீஸ் விசாரணைக்காக கூட்டிட்டு போனதுமே பத்மினியுடைய கண்கள்ல தூக்கம் போய் துக்கம் வர ஆரம்பிச்சது. அப்ப டைமோ விடியற்காலை 3 மணி அப்படிங்கறதால அந்த நேரத்துல எங்க போறது, யார பாக்குறது அப்படின்னு தெரியாத பத்மினி காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கையில படுத்து தூங்க ட்ரை பண்றாங்க. ஆனா தூக்கம் எப்படி வரும்? தூக்கமே வராம அழுது புரண்டுட்டு இருந்த பத்மினி காலையில 6 மணி ஆனதும் கொஞ்சம் தூரத்துல இருந்த தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவங்களுமே பத்மினிக்கு ஆறுதல் சொல்லி நந்தகோபாலுக்கு கொஞ்சம்
காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, இவங்களுடைய பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பதறி அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வராம நம்மள மட்டும் போய் காஃபி கொடுத்துட்டு வர சொல்றாங்களே அப்படின்னு நினைச்ச பத்மினி அங்கிருந்த நந்தகோபாலுடைய தம்பி கிட்ட நீங்களாவது ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு நந்தகோபாலுடைய தம்பி சொன்ன பதிலோ அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, என்னையுமே போலீஸ் இந்த திருட்டு கேஸ்ல தான் தேடிட்டு இருக்காங்க, அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான பத்மினிக்கு வேற வழியே இல்லாம காஃபி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருந்த போலீஸோ காஃபியை வாங்கி வச்சுட்டு நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நந்தகோபால அவங்க கண்ணுலயே காட்டாத போலீஸ் நீ போய் லஞ்ச் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவனை நினைச்சு அழுதுட்டு இருந்த அவங்க அசதியில அவங்களையே அறியாமலேயே அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டைம் மதியம் ஒரு 3 மணிக்கு மேல இருக்கும். அப்படி தூங்கிட்டு இருந்த பத்மினி இப்ப திடீர்னு அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வீடு திறந்து கிடக்கிறதையும் திறந்த வீட்டுல நுழைஞ்ச ஒரு வயசான போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னுடைய பின்புறத்திலேயே லத்தியால அடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி அதிர்ச்சி அடைஞ்ச பத்மினிய அசிங்கமான வார்த்தைகளால திட்டிட்டே தரதரன்னு இழுத்துட்டே போய் வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு ஆட்டோல ஏத்துறாங்க. அதே ஆட்டோல அவங்களுடைய ஹஸ்பண்ட் நந்தகோபாலும் சுப்பிரமணி அப்படிங்கிற இன்னொரு ஆளும் இருக்காங்க. இப்ப அந்த ஆட்டோவும் பின்னாடி பாதுகாப்புக்காக வந்திருந்த இன்னொரு ஆட்டோவும் மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஆட்டோல தம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நந்தகோபால நிமிர்ந்து பார்த்த பத்மினிக்கு கண்கள்ல தானா தண்ணீர் வர ஆரம்பிச்சது. பிகாஸ் அடி வாங்கி கிழிஞ்ச துணி மாதிரி இருந்துச்சு நந்தகோபாலுடைய உடம்பு. ஒன்ஸ் அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே நந்தகோபால் சுப்பிரமணி 2 பேரையுமே லாக்அப்ல அடிச்ச போலீஸ் இப்ப நந்தகோபால் கண்ணு முன்னாடியே பத்மினியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜாக்கெட்டையும் கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலியும் அவமானமும் தாங்க முடியாத பத்மினி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது அத்தனையுமே லாக்அப்ல இருந்து பார்த்துட்டு இருந்த நந்தகோபால் அவளை விட்டுருங்க சார், நீங்க என்ன சொன்னாலுமே கேக்குறேன், எங்க கையெழுத்து போட சொன்னாலுமே போடுறேன் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நந்தகோபால் கிட்ட போலீஸ் பதில் பேசல. அவங்களுடைய லத்தியும் பூட்ஸும் தான் பேசியிருக்கு. இந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறேன். அடுத்து நான் சொல்ல போறது ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். சோ சென்சிட்டிவான பீப்புள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கட்டத்துல பத்மினியை முழு நிர்வாணமாக்கின போலீஸ் அடுத்த கட்ட அசிங்கத்துக்கு ஆயத்தமானாங்க. பத்மினியுடைய மார்பகங்களை பார்த்து கேவலமான கமெண்ட் அடிச்சுட்டே லத்தியால அவங்க மார்பிளையே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வலி தாங்க முடியாம அலறி துடிச்சிட்டு இருந்த பத்மினிய இப்ப கீழே தள்ளிவிட்ட போலீஸ் அதே லத்திய வச்சு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்லயே உள்ள விட்டு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த பல மணி நேரத்துக்கு இப்படியே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இப்படி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே டைம் இப்ப ஈவினிங் ஆகுது. அப்பதான் பத்மினியுடைய பாதுகாப்புக்காக 2 லேடி கான்ஸ்டபிள்ஸ் அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்க கிட்ட ஓடி வந்த பத்மினி நடந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க கிட்ட சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே உனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கொடுமைகளுடைய கிளைமேக்ஸ் ஜூன் 2, 1992 அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கான்ஸ்டபிள் 50 ரூபாய் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்காக கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். இப்ப வழக்கம் போல 2 லேடி கான்ஸ்டபிளும் ஈவினிங் டியூட்டிக்கு வராங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருந்த சப் இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட நீங்க செம்பருத்தி படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னதுமே முதல்ல போய் அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. அப்ப அங்க லாக்அப்ல இருந்த பத்மினிய ஒருவித தவிப்போட அந்த 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்படி அந்த 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் பத்மினியை பார்த்துட்டு இருக்கும் போதும் அந்த எஸ்ஐ அவகிட்ட இனிமே விசாரணை முடியல, நீங்க படத்துக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. அந்த 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் இப்ப வெளியே போனதுமே நந்தகோபால கையில ஒரு விலங்கோட ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே ரூமுக்கு பத்மினியும் கொண்டு வந்தவங்க நந்தகோபால் முன்னாடியே பத்மினியை நியூடாக்குறாங்க. 2 பேருமே போலீஸோடைய கால்ல விழுந்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத அவங்க நந்தகோபால அசைய விடாம இறுக்கி புடிச்சிட்டு பத்மினிய கீழே தள்ளி விடுறாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்த அத்தனை பேருமே நல்லா குடிச்சிருந்தாங்க. ஆளுக்கு 50 ரூபாய் கலெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அதுல எல்லாத்துக்குமே
காஸ்ட்லியான சரக்கும் காண்டமும் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப எஸ்ஐ இந்த ஸ்டேஷன்லயே நான் தான் சீனியர், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பத்மினிய சீரழிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து அங்கிருந்த 4 போலீஸ்காரங்களும் அடுத்தடுத்து பத்மினிய சீரழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்மினிக்கு சுயநினைவு வரும் பொழுது பத்மினியால அசைய கூட முடியல. உடம்பெல்லாம் நகை கீறல்களும் ரத்தமுமா இருந்துச்சு. உடம்புல எந்த இடத்த அசைச்சாலுமே உயிர் போற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலுமே தண்ணி தண்ணி அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்த நந்தகோபாலுடைய குரல் பத்மினிய எந்திரிச்சு நிக்க வச்சது. பத்மினி மயக்கமா இருந்த அந்த நேரத்துல நந்தகோபால கொலைவெறியோட அடிச்சிருக்காங்க. ஷூ காலாலேயே திரும்ப திரும்ப நெஞ்சிலேயே மிதிச்சிருக்காங்க. இதனாலதான் நந்தகோபால் இப்ப தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தாகத்துல தவிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்ப சுயநினைவு வந்த பத்மினி மெல்லமா நகர்ந்து போய் அங்கிருந்த பானையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நந்தகோபால் பக்கத்துல நகர்ந்துட்டே போயிருக்காங்க. அப்ப அங்கிருந்த வயசான ஒரு கான்ஸ்டபிள் தண்ணிய தட்டி விட்டுட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாத பத்மினி அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்பவுமே தண்ணி எடுத்துட்டு உயிர் போற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற தன்னுடைய கணவர் நந்தகோபால் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் முத்தத்தோட நிறுத்தல. திரும்பவுமே பத்மினி அடிச்சு இழுத்துட்டு போய் நாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பத்மினி போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்பவுமே தன்னுடைய சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள், அதாவது ஜூன் 3, 1992 அன்னைக்கு பத்மினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வந்து முடிச்சு பாக்குறாங்க. அங்க பக்கத்துல நைட் ஷோ பார்த்துட்டு வந்த டயர்ட்ல 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பத்மினி அரை நிர்வாணமா இருக்காங்க. அவசரமா துணியை சுத்திட்டு இப்ப லாக்கப்பை எட்டி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. எஸ்ஐ கிட்ட போய் என்னுடைய ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த எஸ்ஐ, அவனை நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், நீ போய் பெயில எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்மினிய இப்போ ஒரு வேன்ல ஏத்திட்டு போய் சிதம்பரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து பத்மினிய வீட்டுக்கு போக அலோவ் பண்றாங்க. இப்ப பத்மினி பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில ஒரு ஆட்டோக்காரர் பத்மினிய பார்த்து, நீ நந்தகோபாலுடைய மனைவி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. பத்மினி ஆமா அப்படின்னு சொன்னதுமே, உன்னுடைய ஹஸ்பண்ட கொலை பண்ணி அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போட்டு வச்சிருக்காங்க, அங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுமே தாங்க முடியாம கதறி அழுக ஆரம்பிச்ச பத்மினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய கணவருடைய இறந்து போன உடலை பார்த்துட்டு அங்கிருந்த எல்லா போலீஸ்காரங்களுக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்ததை கேள்விப்பட்ட அங்கிருந்த மக்கள் பத்மினிய ஆர்டிஓ தாசில்தாரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்மினியும் ஆர்டிஓ தாசில்தார் எஸ்பி அப்படின்னு ஒவ்வொருத்தரா போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 4 சுவத்துக்குள்ள நடந்த கொடூரத்தை ஒவ்வொருத்தர்கிட்டயுமே திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம அடிக்கடி மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க பத்மினிய மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு ஆர்டிஓவும் தங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அப்போதைய தென்னாட்காடு மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செக்ரட்டரி கே பாலகிருஷ்ணனும் ஆல் இந்தியா உமன் டெமோக்ராட்டிக் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருந்த அவருடைய மனைவி ஜான்சி ராணியும் இந்த கேஸ்ல பத்மினிக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பத்மினிக்கு ஆதரவா போராட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்ட போகுது. அப்போ சிபிசிஐடில எஸ்பி ரேங்க்ல இருந்த லத்திகா சரண் இந்த கேஸை விசாரிச்சுட்டு அப்படி ஒரு சம்பவமே ஸ்டேஷன்ல நடக்கல அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அப்போதைய தமிழ்நாட்டுடைய டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் பத்மினியுடைய கேரக்டரை பத்தி அசிங்கமா பேசினதா பத்திரிகைகள்ல நியூஸ் வர ஆரம்பிச்சது. இப்படி ஒட்டுமொத்த காவல்துறையுமே பத்மினிக்கு எதிராக இருந்தாலுமே பத்மினி தன்னுடைய போராட்டத்தை கைவிடல. தொடர்ந்து லீகலா போராடிட்டே தான் இருந்திருக்காங்க. கடலூர் கோர்ட், சென்னை ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்த இந்த கேஸ்ல மார்ச் 29, 2011 சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட 11 பேர்ல 7 பேர் தகுந்த ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. மீதி 4 குற்றவாளிகளான பாய் என்கிற பாஷா, கருணாநிதி, ஜாபர் சித்திக், பார்த்த சாரதி அப்படிங்கிற 4 பேருக்கு மட்டும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. என்ன ப்ரோ, கொடூரமான முறையில ஒருத்தரை லாக்அப்ல வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. அவரு கண்ணு முன்னாடியே அவருடைய மனைவியை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் வெறும் 10 வருஷம் தான் தண்டனை அப்படின்னு தோணுது இல்லையா? இதுக்கு பின்னாடிதான் அதிகார வர்க்கத்துடைய அழுக்கான மூளை அசிங்கமா வேலை செஞ்சிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியும் மாதர் சங்கமும் தொடர்ந்து இந்த வழக்குல அழுத்தம் கொடுத்துட்டே வந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த கேஸ்ல ஐபிசி செக்ஷன் 302, அதாவது கொலை வழக்கு இன்வால்வ் ஆகாத மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. எல்லாருடைய கவனமும் பாதிக்கப்பட்ட பத்மினி மேலேயே இருந்ததால நந்தகோபாலுடைய கொலை வழக்கு கடைசி வரைக்குமே விசாரிக்கப்படவே இல்ல. நந்தகோபால் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே அந்த கேஸ் முடிஞ்சு போயிருச்சு. கடைசியில சுப்ரீம் கோர்ட்டும் எந்த ஒரு கேஸையாவது பார்த்த உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த கேஸா தான் இருக்கும். ஆனா இதுல ஐபிசி செக்ஷன் 302ல கேஸ் ஃபைல் பண்ணாததால எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சுப்ரீம் கோர்ட் நினைச்சிருந்தா திரும்பவுமே இந்த செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி விசாரிச்சிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல அப்படின்னு தெரியல. இதுல கொடுமை என்ன அப்படின்னா குற்றவாளிகள் அத்தனை பேரும் இந்த கேஸ் விசாரணையில் இருந்த அத்தனை வருஷமும் ஜெயிலுக்குள் இருந்ததை விட வெளியிருந்த நாட்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. அதே போல ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்ததுமே அப்ஸ்கண்ட் ஆயிருக்காங்க. அவங்கள தேடி பிடிச்சு 2012வது வருஷம் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது 2024வது வருடம். சோ அவங்க எல்லாருமே தண்டனை முடிஞ்சு இப்ப நம்மளுக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பத்மினி அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சில வருடங்கள் கழிச்சு இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். சோ டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ் நடந்தது 1992ல. அந்த டைம்ல இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா எது நடந்தாலுமே அதை வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆகிற மாதிரியோ இல்ல லைவ் கவரேஜோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இப்ப இருக்கிற சமயத்திலேயே லாக் அப் டெத், பொய் வழக்குகள் அப்படின்னு எத்தனையோ நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இது எதுவுமே இல்லாத அந்த டைம்ல கேட்கறதுக்கு ஆளே இல்ல அப்படிங்கிறப்ப என்னவெல்லாம் அநீதிகள், என்னவெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதிகார வர்க்கம் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், என்ன நடந்தாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதா? உங்களுடைய மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.